போன சைலண்ட்ல போடுங்க. நான் ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தேன். எங்க வீட்டுல நிறைய பேர் இந்நேரம் இருப்பாங்க. நான், எங்க அப்பா, எங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அப்புறம் எங்க பெரியம்மா எல்லாம் இருந்தாங்க, அவங்க பிள்ளைங்க இருந்தாங்க, எங்க சித்தி இருந்தாங்க, அவங்க பிள்ளைங்க இருந்தாங்க. இப்படி நாங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியா இருந்தோம். பாருங்க, ஒரு நாள் ஒரு நியூஸ் என் காது வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஆண்டவர் வந்து இன்னொரு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறாராம். அது என்ன கிஃப்ட் தெரியுமா? எங்க வீட்டுக்கு இன்னொரு பேபி பாப்பா வரப்போதான். என் கூட விளையாட, என் பிஸ்கெட்ல பாதி வாங்கிக்கிற ஒரு பேபி பாப்பா வரப்போகுது. ஸோ நான் அவன் கூட விளையாடலாம்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நிறைய கனவுலாம் கண்டேன். உங்களுக்கு தெரியுமா, எங்க அம்மா வயிறு பெருசாச்சு, என் கனவு பெருசாச்சு. எங்க அம்மா வயிறு பெருசாச்சு, என் கனவு பெருசாச்சு. எங்க அம்மா வயிறு பெருசாச்சு, என் கனவு பெருசாச்சு. அந்த நாளே வந்துருச்சு. எங்க அம்மாவை எல்லாரும் லேடிஸ் எல்லாரும் அவங்க உள்ள கூட்டு போயிட்டாங்க. நாங்க பாய்ஸ் எல்லாரும் வெளியே நின்றுட்டே இருந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துல அந்த பேபி வந்துரும்னு சொன்னாங்க. நானும் வந்த உடனே அதை பார்த்தோம்னு ஆசையா இருந்தேன். அப்ப பாருங்க, பேபி வந்துருச்சு. பேபி சத்தம் கேட்டுருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா வீட்டுல ஒருவேளை அதை சந்தோஷம் எல்லாரும் சோகமா இருந்தாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, என் தம்பி பிறந்தது தம்பி, என் தம்பி வந்தான்ல, அவன் வரும்போது எங்க அம்மா ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. இப்ப எங்க வீட்டுல எங்க அப்பா இருக்காங்க. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒய்ஃபா அவங்க இன்னும் 2-3 ஆக்ட் இருக்காங்களா, அவ இருக்காங்களா, அவங்களெல்லாம் எனக்கு பெரியம்மான்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால அவங்க 2 பெரியம்மா இருந்தாங்க, ஒரு பெரியம்மா இருந்தாங்க, 2 சித்தி இருந்தாங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க அந்த வீட்டுல. பாருங்க, இப்ப நாங்க ஒரு 10 பசங்க வரைக்கும் அந்த வீட்டுகள்ல நாங்க இருந்தோம். இன்னும் சரியா சொல்றதா இருந்தா, என் தம்பியும் சேர்த்து சொல்லணும்னா, நாங்க 12 பாய்ஸ் இருந்தோம், ஒரு கேர்ள் வேற இருந்தாங்க, எங்க அக்கா ஒருத்தங்க. அப்படி ஒரு குடும்பத்துல மத்த எல்லாருக்கும் அம்மா இருந்தாங்க. எனக்கும் என் தம்பிக்கு மட்டும் அம்மா இல்லை. நான் யோசேப், என் தம்பி பெஞ்சமின். எல்லாருக்கும் அவங்க அம்மா பால் சாதம்லாம் ஊட்டி விடுவாங்க. என் தம்பிக்கு மட்டும் ஊட்டி விடுறதுக்கு யாருமே நான் தான். இப்படித்தான் என்னோட லைஃப் முதல் டிப்ரெஷனுக்குள்ள போச்சு. சரி, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு நமக்கு தான் அம்மா தான் இல்லை. நமக்கு தான் நிறைய அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல, 10 பாய்ஸ் இருக்காங்கல்ல, ரைட்டா? நம்மளுக்கு நம்ம 12 பேர்லாம், 12 பேருக்கு தான் மீது 10 அண்ணங்க இருக்காங்கல்ல, 10 அண்ணங்க கூட ஓடி பிடிச்சி விளையாடலாம் அப்படின்னு நினைச்சா, எங்க பெரிய அண்ணன் இருக்காருல, நம்பர் 1 அண்ணன், அந்த அண்ணன் பேரு ரூபன் அண்ணன். எங்க ரூபன் அண்ணன் வந்து ஏதோ பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டாருன்னு சொல்லி எங்க அப்பாவுக்கும் அவருக்கும் பெரிய சண்டை. எங்க அப்பா அவங்க கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க 2வது அண்ணன் லேவி அண்ணன், 3வது அண்ணன் சிமியோன் அண்ணன் இருக்காங்களா, அவங்க எல்லாம் எப்படின்னா ரொம்ப கோவக்காரங்க. இப்படித்தான் பாருங்க, எங்க அக்கா தாமார் அக்கா ஏதோ ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி இவங்க இந்த 2வது அண்ணனும் 3வது அண்ணனும் உடனே அறுவாள் எடுத்து போய் பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு கோவக்காரங்க எங்க 2வது அண்ணன் 3வது அண்ணன். அதனால எங்க அப்பா அவங்க கூடயும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, எங்க 4வது அண்ணன் எப்படின்னு பார்த்தா யூதா, எங்க 4வது அண்ணன் பேரு. அவர் அந்த காலத்திலேயே தனி கொடுத்தனம் போயிட்டாரு. அசோ எனக்கு அவர்களுடையும் பழக்கம்.
மற்ற அன்னைங்களுடைய கேரக்டர்ஸும் ரொம்ப பேடா இருந்தனால எங்க அப்பா அவங்க கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு பிரதர்ஸ் இருந்தும் ரிலேஷன் என் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை, டைம் இருந்தாலும் அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நானும் என் தம்பியும் தனியாகவே வீட்டில் இருந்து பழகிட்டோம். பழகிக்கன்னு சொல்லிட்டேன். நான் ஒரு பேபியா, ஒரு சின்ன பையனா, ஒரு ஸ்கூல் பாயா ஃபேஸ் பண்ணினேன் அடுத்த டிப்ரெஷன். நான் நினைச்சத பேசுறதுக்கு கூட உரிமை கிடையாது எங்க வீட்டுல. மனசுல ஒண்ணு நினைச்சா பேசணும்ல. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா, நான் இப்படித்தான் ஒரு நாள் நல்லா தூங்குனா கனவு வரும்ல. கனவு வந்துச்சு, எந்திரிச்சு எங்க அப்பாட்டையும் எங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சாப்பிடும் போது சொன்னா, என்ன நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு திட்டாங்க. என் கனவு இவ்வளவு தாங்க, ஒரு சன்னு, ஒரு மூணு 11 ஸ்டார்ஸ். என்னைய வந்து பவுன் பண்ற மாதிரி நான் கனவு கண்டேன். எனக்கு சலுகை மாதிரி நான் கனவு கண்டேன். தப்பா? இதுக்கு என் வீட்டுல இருக்க எல்லாரும் என்னை திட்டுறாங்க. திட்டுனா பரவாயில்ல, திட்டும் போது எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லி திட்டினார். ரொம்ப காயப்படுத்திச்சு. நானும் உன் அம்மாவும் வந்து உன்னை வணங்குவோம் என்று நினைக்கிறாயோ அப்படின்னு எங்க அப்பா கேட்டாரு. அப்படி கேட்கலாமா? அப்படி கேட்கலாமா? எனக்கு தான் அம்மா இல்லைங்க. அப்ப உனக்கு அம்மா இல்லைங்கிறத எங்க அப்பா குத்தி காட்டி பேசினார்ல. அப்ப அதை நீங்க எவ்வளவு காயப்படுத்தி போயினாங்க. அதையும் நான் தாங்க. இப்படியே என் லைஃப் டிப்ரெஷன் மேல டிப்ரெஷன், ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம், ஒரீஸ் மேல ஒரு. நான் அழுகாத நாளே. எங்க அப்பா நல்லவர், என் மேல ஒரு பிரியமா தான் இருப்பாரு. நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கி கொடுப்பாருன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வந்துச்சு. என் மேல அவர் ஆசைப்பட்டு ஒரு நல்ல சட்டை ஒன்று வாங்கி கொடுத்தாரு. கலக்கலரா வாங்கி கொடுத்தாரு. அந்த சட்டை வாங்கி கொடுத்ததுக்கு வீட்டுல எவ்வளவு பெரிய சண்டை தெரியுமா? அந்த சட்டை எனக்கு சந்தோஷம் கொடுத்ததை விட எனக்கு சங்கடத்தை கொடுத்தது. அந்த சட்டையால, அந்த ஒரு ட்ரெஸ் எடுத்ததுனால எங்க வீட்டுல நடந்த சண்டை ஜாஸ்தி. பல நேரங்கள்ல இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்க உங்க வீடுகள்லையும் இதே சூழல் நடக்கலாம். வாங்க கதையோட சேர்ந்து நம்மளும் பயணிப்போம். எங்க அப்பா அவங்க எது கேட்டாலும் உடனே ஓகேன்னு பாரு சார். நான் எதையாவது கேட்டேன்னா அதெல்லாம் இருக்கு அப்படின்றாங்க. அவங்க டூர் போகணுன்றாங்க, விட்டுறாரு. நான் கேட்கிறேன், முடியாது. இப்படித்தான் பாருங்க, எங்க அன்னைங்க எல்லாரும் பக்கத்து ஊருக்கு ஆடு வைக்க போகணும்னாங்க. எங்க அப்பா என்னைய மட்டும் வீட்டில் விட்டுட்டு, என்னைய என் தம்பியை வீட்டில் விட்டுட்டு அவங்கள மட்டும் ஆடு வைக்க அனுப்பிட்டார் வெளியூர். அவங்க போயிட்டாங்க, நம்மளை கூட்டு போல. ஏன்னு நானும் வருத்தத்துல உட்கார்ந்துருக்கேன். அப்ப எங்க அப்பா திடீர்னு என்னைய கூப்பிட்டு 2 பை நிறைய பலகாரத்தை செஞ்சு என் கையில கொடுத்து, நீ இப்ப என்ன செய்யற, இந்த 2 பை பலகாரத்தை எடுத்துட்டு நேரா போய் உங்க அண்ணங்களை தேடி போற. அவங்க எங்க கஷ்டப்பட்டு ஆடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் பார்த்து நல்லா இருக்கியா கேட்டு இந்த பலகாரத்தெல்லாம் கொடுத்து அவங்க சாப்பிட வச்சுட்டு வாழ்ந்த. இதனால் வெற்றிவேலை நமக்கு தோணினாலும் எப்படியோ நம்மளும் அவங்களோட சேர்த்து டூர் போயிடலாம்ன்ற ஒரு ஆசைப்பட்டு, எந்த ஊருப்பான்னு கேட்டேன். நாங்க இருந்த ஊர் ஹெப்ரோன். எங்க அப்பா சொன்னாரு, இங்க பக்கத்துல ஒரு ஊருக்கு போயிருக்காங்க, அந்த ஊர் பேரு சீஹேம் அப்படின்னாரு. எனக்கு அப்படி ஒரு ஷாக். ஏன் தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அக்கா போய் ஒரு பஞ்சாயத்து
அண்ணன் இங்க கோவப்பட்டு அறுவாள் எடுத்து போய் வெட்டுனாங்கன்னு சொன்னோம் பாரு, அந்த பஞ்சாயத்து நடந்ததே சீகேம்ல தான். இப்ப அந்த ஊருக்கு நான் தனியா போறதா, ஊருக்கார எவனாவது பார்த்தான்னா என்ன ஆகும் என் நிலைமை? பயந்துகிட்டே போறேன் சார். பயந்துகிட்டே போகும்போது அந்த ஊருக்குள்ள போகும்போது பாருங்க, அந்த ஊருக்காரன் ஒருத்தன் என்னை பார்த்துட்டான். எனக்கு நெஞ்செல்லாம் படபட டேய் வா அப்படின்னா, எனக்கு ஹார்ட் பீட் வெளியே இருக்குது. நம்மள பல பேருக்கு ஸ்டேஜுக்கு வசனம் ஜோலுகள் கூப்பிட்டா அடிக்கிறது பாருங்க, அதே மாதிரி கிட்டத்துல போய் என்னங்க என்னங்க விஷயம், யார் நீ, என்ன வேணும், எதுக்கு வந்திருக்கேன்? இல்லைங்க எங்கள் அன்னைங்கெல்லாம் அடுமைக்க வந்துருக்காங்க, அவங்களுக்கு பலகாரம் கொண்டு வந்திருக்கேங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் சொன்னா, ஓ அந்த யாக்கோபு பசங்களா, சரி 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 சரி, அப்போ ஒன்று பண்ணுங்க நீங்க, அவங்கெல்லாம் இந்த ஊர்ல ஆடு மேய்ச்சிட்டு பக்கத்து ஊர் போயிட்டாங்க. அந்த ஊருக்கு பேர் தோத்தான். அந்த தோத்தானுங்கிற ஊருக்கு போயிட்டாங்க. நீ என்ன செய்ய, நேரம் அங்க போய் உங்களை பார்த்துக்கிட்டார். ஓகே சார், தேங்க்யூ சார், நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அந்த ஊர்லயும் இப்படி நல்லவங்களும் இருக்காங்க. பாதை தெரியாம ஒரு இளைஞன் கஷ்டப்படும் பொழுது அவனுக்கு சரியான வழி இருந்தான்னு சொல்லி கொடுக்கிற ஒரு நல்லவன் அந்த ஊர்ல இருந்திருக்கான். ரொம்ப சந்தோஷம். நானும் தேங்க்யூ காட் சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு தோத்தான் நோக்கி பயணம் பண்ணி போனேன் சார். தோத்தான் கிட்ட நான் போகும்போது பாருங்க, தூரத்துல எங்க அண்ணங்க குரூப்பை நான் பார்த்துட்டேன். ஆடு மாடுக எங்க அண்ணங்க எல்லாம் அந்த தூரத்துல உட்காந்துருக்காங்க, நான் பார்த்துட்டேன். இவ்வளவு நேரம் கை வலிக்குதுன்னு கஷ்டப்பட்டு இருந்த எனக்கு இப்ப கை வலியே தெரியல. ஏன், எங்க அண்ணங்களை பார்க்க போறேன்ல, எங்க அண்ணங்க கூட சேர்ந்து நானும் ஆடு வாங்க போறேன்ல. ஆன் த அதர் ஹேண்ட், அங்க இருக்கிற எங்க அண்ணங்க தூரத்துல நான் வர்றதை பார்த்துட்டாங்க. ஏற்கனவே எங்க அண்ணங்களுக்கு என்னை பிடிக்காது. எப்படா என்னை ஒழிச்சு கட்டலாம்னு நினைக்கிறவங்க, எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட சண்டை பிடிக்கிறவங்க. நான் வர்றதுக்குள்ள ஒரு பிளான் பண்ணி இருக்கிறாங்க. எனக்கு என்ன பிளான் தெரியல. நானு அண்ணே அப்படின்னு பாசத்தோட வந்து அவங்க கிட்ட வந்து நின்ன உடனேயும் வேக வேகமா என்னைய பிடிச்சு இழுத்து ரெண்டு பேரும் என் கையை பிடிச்சுக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் என் காலை இறுக்கி பிடிச்சுக்கிட்டாங்க, ஒருத்தவங்க என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றாங்கன்னு புரியல. அப்போ நான் போட்டிருந்தேன் பாத்தீங்களா, ஒரு அழகான எங்க அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ், ஒரே கிளிக். நான் வீட்டுல கூட ரூமை லாக் பண்ணிட்டு தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன். ஆனா இங்க அந்த கிரவுண்ட்ல they removed my dress. எனக்கு ஷைனஸ்னு சொல்றதா, பயம்னு சொல்றதா, கோபம்னு சொல்றதா, I don't know what to do that. நான் என்னன்னு டிசைன் பண்ணி யோசிக்கிறதுக்குள்ள என்னை அலேக்க தூக்கி ஒரு குழிக்குள்ள போட்டாங்க. தண்ணியே இல்லாத குழி. முந்தியெல்லாம் இந்த மாதிரி குழிக்குள்ள போட்டாங்கன்னா யாருமே காப்பாற்ற வர மாட்டாங்களாம், அங்கேயே செத்து எலும்பு கூட ஆயிடுவோமா சொல்லுவாங்க, கேட்டிருக்கேன். அப்ப என் லைஃப் அவ்வளவுதானா? அப்ப என் லைஃப் இனிமேல் யாருமே காப்பாற்ற மாட்டாங்களா? அப்ப வீட்டுல தனியா இருக்கிற என் தம்பிக்கு இனிமே நானும் இல்லையா? அப்ப என் லைஃபோடைய லாஸ்ட் டே இன்னைக்கு தானா? இந்த அண்ணங்க எல்லாம் என்னை காப்பாற்றுவாங்க, என்னை உத்தரமா பார்த்துக்குவாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. ஆனா என்னுடைய லைஃபோடைய ஸ்பாயிலே இவங்க மூலமா தான் வருதா? என் லைஃப் ஒன்றுமில்லாம ஆக்குறதே எனக்கு எங்க தானா?
இவ்வளவையும் நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு கயறு நான் இருந்த அந்த பள்ளத்துக்குள்ள என்னை நோக்கி வருது சார். இதுக்கிடையில என்ன ஆச்சு தெரியுமா? என்னைய குழிய தள்ளி விட்டுட்டு இவங்க அப்புறம் நான் உடனே சாப்பாட்டை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இறக்கமே இல்லாதவங்க. இப்ப பாருங்க, எனக்கு குழிக்குள்ள ஒரு கயரை உள்ள போடுறாங்க. நான் கூட எங்க அன்னைங்க திரும்பிட்டாங்கன்னு நம்பி கயத்தை பிடிச்சு மேல ஏறி வரலாம் எட்டு சார். எங்க அன்னைங்க மட்டும் இல்ல, அங்க ஒரு குரூப் வியாபாரிகள் நின்றுகிட்டு இருந்தாங்க. மேல வான்னு கூப்பிடுறாங்க. வருவனா என் ட்ரெஸ்ஸை அவங்க ஏற்கனவே உருவிட்டாங்களே, how can I come out? அப்பதையாவது பிரதர்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால வீட்டுக்குள்ள நம்ம அண்ணன் தம்பி தான், இட்ஸ் நாட் அ மேட்டர். பட் நவ் சம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் தேர். How shall I? அதெல்லாம் எனக்கு யோசிக்கிறதுக்கே அவங்க விடணும். தரதரன்னு குடிச்சு வெளியே எடுத்து போட்டாங்க. எனக்கு அவமானமா இருந்துச்சு, அழுக வந்துச்சு, என்ன நடக்குதுன்னே புரியல. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு டிப்ரெஷன் நான் சந்திச்சதே இல்லையே யோசித்துட்டு போது அதை விட டிப்ரெஷனாக ஒரு விஷயம் நடந்துச்சு சார். என்னைய வச்சு பேரம் பேசினாங்க. இவன் ஒருத்து 30 காசு 20 காசு என்னைய வச்சு பேரம் பேச, என்னைய ஒரு பொருளாக தான் இவ்வளோ நாள் அப்போ பார்த்துருக்காங்க. மனுஷனா பார்க்கல. நான் ஒரு மனுஷன், எனக்கு ஒரு மனசு இருக்கு, எனக்கும் கொஞ்சம் வலிக்கும், எனக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு, எனக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. they just treated me as an object. அவங்க இப்படி வெள பேசி என்னைய அவங்க கொண்டு வந்திருக்கிற குதிரை மேல கழுத மேல என்னை ஏற்றி, ஒட்டகத்து மேல என்னை ஏற்றி அவங்க ஊருக்கு ஏதோ வியாபாரம் பண்ண போறாங்களா கூட்டு போயிட்டாங்க. நல்லா பாருங்க, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு ஜியாகிரபிக்கல் மேப்பா நான் சொல்றேன். அக்கா நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. பிகினர் அக்கா கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. ஓகே தம்பி சுனிதா நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. ஓகே அம்மா நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்கம்மா. லாஸ்ட் டீச்சர் நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்கம்மா. ஜோஷி எங்க வீடு ஹெப்ரோன்ல இருந்துச்சு. ஹெப்ரோன்ல இருக்கும்போது எங்க அப்பா சொன்னாரு, சீஹேம்ல இருக்காங்கடா போடான்னாரு. அந்த ஊர்ல இருந்து கிளம்பி சீஹேமுக்கு வந்தேன். இங்க ஒரு பெரிய மனுஷனை பார்த்துட்டு, இல்ல தம்பி அவன் தோத்தான்ல இருக்கான்னாரு. நான் தோத்தானுக்கு வந்துட்டேன். இப்போ என்னைய அடிமையா வித்துட்டாங்க. என்னைய இப்ப அப்படியே அந்த சி பேங்க்ல கொண்டு போய் எகிப்து நோக்கி கொண்டு போறாங்க. நல்லா பாருங்க, இங்க இருந்து அந்த ஈஜிப்ட் நோக்கி போற ஒரு பைபாஸ் ரோடு இருக்கு. நான் அந்த பைபாஸ் ரோட்ல பிரிட்ஜ் மேல போகும்போது தூரத்துல எங்க ஊர் தெரியுதுங்க. அந்த ஊர்ல நான் வருவேன்னு என் தம்பி காத்திருப்பான். நான் இன்னும் வந்து சேரலன்னு எங்க அப்பா வாசலையே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க யாரையுமே பார்க்காத, அவங்க யாருமே இல்லாத ஒரு ஊருக்கு நான் அடிமையா போறேன். அங்க போய் என்ன நடக்கும் தெரியாது. இனி நான் எங்க அப்பாவை முடியாது, இனி நான் என் தம்பியோட அழுதுகிட்டே போறேன். ஆனா என் அழுகையை நிறுத்துறதுக்கு ஆளு. நான் அழுகிறது என் தலைவாணிக்கு மட்டும்தான் தெரியும்னு இன்னைக்கு நீங்க சொல்ற அதே அனுபவம் நான் எகிப்துக்கு போனதுக்கு பிறகு அங்க என்னைய வித்தாங்க ஒரு ஆர்மி ஜெனரலுடைய வீட்டுல. அந்த ஆர்மி ஜெனரல் அவரோட வீட்டுக்கு என்னைய கூட்டு போனாங்க. நல்லா ஒர்க் பண்ணேன் சார். உண்மையிலேயே
லவ். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கற்றுக்கிட்டேன். எவ்வளோ ஒர்க் பண்ண சொன்னாங்களோ ஒர்க் பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருந்தேன். ஏன் தெரியுமா? சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா கடவுளுக்கு பயப்படு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால நான் கடவுளுக்கு பயந்து ரொம்ப உண்மையாக ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணதுனால எனக்கு ப்ரமோஷன் வந்துச்சு. அங்க இருக்கிற அந்த அடிமைகள் ஸ்லேவ்ஸ் இருக்காங்கல்ல, அதில் நான் தான் லீடர். லீடர் ஆகிட்டாங்க. லீடர் ஆக்குனதுனால அந்த ஸ்லேவ்ஸ் இருக்கிற அந்த பார்ட்ஸ்ல ரொம்ப பெருமிட்டோட நான் இருக்க கொஞ்சம் வசதிகள்லாம் கொடுத்துட்டாங்க. பாருங்க, ஒரு நாள் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க போது எனக்கு என்னுடைய ஒர்க் பிரிமிசஸ்ல சின் பண்ணுவதற்குரிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நீ இந்த சின்ன அக்செப்ட் பண்ணி செஞ்சுட்டேன்னா உனக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம் அப்படின்னு என்னுடைய முதலாளியிடம் இருந்து எனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டது. நான் தான் தேவனுக்கு பயப்படுகிறேனே. So I never accept the sin. I never accept that offer. I reject that offer. ஆஃபர் ரிஜெக்ட் பண்ண உடனேயும் அந்த முதலாளியோடைய ஒய்ஃப் என்ன செஞ்சாங்க, நான் போட்டிருந்த என்னுடைய ட்ரெஸ்ஸை என்கிட்ட உருவிட்டாங்க. செகண்ட் ஸ்ட்ரிப்பிங் இன் மை லைஃப். ட்ரெஸ் போனால் பரவாயில்ல, ஆனால் நான் கடவுளுக்கு உண்மையாக இருந்தே ஆகணும்ன்ற I ran off those places. அந்த பிளேஸ்ல I ran off. அதுக்கு பிறகு நான் தப்பே செய்யாமல் இருக்கும்போது நான் தான் அந்த தப்பை செஞ்சேன்னு ஃபால்ஸாக கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு என்கொயரி வச்சு என் மேலே பனிஷ்மெண்ட் சார்ஜ் பண்ணி என்னைய கூப்பிட்டு திட்டிட்டு என்னை தூக்கி ஜெயிலில் போட்டு என் வாழ்க்கையில் அடுத்த டிப்ரெஷன். ஜெயிலில் போய் இருந்தேன். அங்க என் கூட 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்கள கவலைப்படாதீங்க, கடவுளுக்கு உண்மையா இருக்குங்களா, அவங்கள்ட்ட எல்லாம் பேசினேன். அவங்களும் கூட முகம்லாம் ரொம்ப டல்லா இருந்தாங்க. ஏன் டல்லா இருக்கீங்க? டல்லாலாம் இருக்காதீங்க, கடவுள் உங்களுக்கு நல்லது செய்வாருன்னு அவங்களுக்கும் கடவுளை பத்தி எல்லாம் சொன்னேன். நான் சொன்னதை கேட்டு அவங்களே ரிலீஸ்லாம் ஆனாங்க. ஆனா பாருங்க, அப்ப ஒருத்தர் கிட்ட கூட நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் கொடுத்தேன். நீங்க ரிலீஸ் ஆகி போனதுக்கு பிறகு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா எனக்கும் கொஞ்சம் ரிலீஸ் வாங்கி கொடுங்க அப்படின்லாம் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண சொன்னேன். அவரும் மறந்து போனார். ரொம்ப நாளா நான் ஜெயிலில். ஆனா ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? பைபிள் அதை பற்றி ரொம்ப அழகா எழுதியிருக்கு. சிறையில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கடவுள் என் கூட ஜெயிலில் வந்திருந்தார். நான் குழியில இருந்தேன், அங்கேயும் அவர் என் கூட இருந்தார். நானும் பெஞ்சமின் மட்டும் தனியா விளையாண்டுட்டு இருந்தோம், அங்கேயும் என் கூட இருந்தார். இப்ப நான் ஜெயிலில் தனியா அங்கேயும். இந்த மொத்த ஃப்ரேஸ் ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது எங்க அன்னைங்களை நான் பார்க்க வந்து எங்க அன்னைங்க என்னைய ஸ்ட்ரிக் பண்ணி எனக்கு சோல்வ் பண்ணும் பொழுது என்னுடைய ஏஜ் 17. கிட்டத்தட்ட உங்க ஏஜ் மாதிரி. ஸோ 17 ஏஜ்ல இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளும் நடக்கும் இருக்கு. ஆனா என்னுடைய லைஃப் கெட்டிங் வர்ஸ் வர்ஸ் வர்ஸ். ஜெயிலுக்கு போயிட்டு நான் ஜெயிலையும் கடவுள் என் கூட இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சுக்கணும். திடீர்னு ஒரு நாள் 2 சோல்ஜர்ஸ் வந்தாங்க. மறுபடியும் எனக்கு திறந்து இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு எனக்கு சேவெல்லாம் பண்ணாங்க, முடியெல்லாம் வெட்டினாங்க. மறுபடியும் நான் போட்டிருந்த அந்த கைதி ட்ரெஸ்ஸை கழட்டிட்டாங்க. என்னடா இது 3வது ஸ்ட்ரிப்பிங்னு நினைச்சேன். அவங்க ஒரு நல்ல பட்டு சட்டையை கொண்டு வந்து அதை மாட்டி விட்டாங்க. இது நல்லா இருக்கேன்னு மாட்டிக்கிட்டு இருக்கும்போது என்னைய தரதரன்னு இழுத்துட்டு போய் ராஜாவில் ரிப்பீட் பண்ணிட்டாங்க. ஓ, தீர்ப்பு சொல்ல போறாங்க போல, நம்மளை வெட்டி கொள்ள போறாங்க போலன்னு நினைச்சேன். அப்புறம் தான் ராஜா சொன்னாரு, இல்ல இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அந்த டவுட்டை நீ ப்ரேயர் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணுவியாப்ல செய்யுங்க.
அந்த இடத்துல நான் முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும். நான் நல்லா ப்ரேயர் பண்ணுவேன், ஆண்டவர்கிட்டலாம் பேசுவேன். அதனால தான் அந்த ராஜாவை இப்போ என்னை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்குறாரு. இப்போ ஹெல்ப் கேட்டாரா, நான் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன். அவர் கேட்ட கேள்விக்கு நான் ப்ரேயர் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டேன். உடனே ராஜா என்ன செஞ்சார், சந்தோஷப்பட்டு என் மேலே இருக்கிற அந்த சார்ஜஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு என்னை ரிலீஸ் பண்ணிட்டு எனக்கு கவர்மெண்ட்லேயே ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்துட்டார். நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு அவரே கல்யாணம் முடிச்சு வச்சாரு, எனக்கு ஒரு ஃபேமிலி ஆச்சு, நான் ஒரு பெரிய ப்ரமோஷனில் வந்துட்டேன், பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டேன். எப்படி ஆஃபீஸர்னா, எங்கள் ஊரே பஞ்சத்தில் கிடந்துச்சு. பஞ்சத்தில் இருக்கும்போது எங்கள் ஊருக்காரங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுற ரேஷன் கார்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் ஆஃபீஸர். அப்படி ஒரு இடத்துல நான் உட்காந்துருக்கேன். எங்கள் ஊர் மக்கள் மட்டும் இல்லை, பக்கத்து நாட்டுக்காரங்க கூட அரிசி மூட்டை வேணும், கோதுமை மூட்டை வேணும்னு எங்கிட்ட தான் வந்து கேட்கணும். நான் தான் சைன் பண்ணி அத்தரைசேஷன் போடணும். அவ்வளோ பெரிய ஒரு கெஜெட்டட் ஆஃபீஸராக கடவுள் நினைச்சிட்டார். ஒரு நாள் அப்படித்தான் பாருங்க, கெஜெட்டட் ஆஃபீஸராக உட்காந்து நான் பச்சை பையில கையெழுத்து போட்டுட்டு இருக்கும் போது எனக்காக என்கிட்ட சைன் வாங்குறதுக்காக வரிசையில் ஒரு 100 பேர் நின்றுட்டு இருக்கும் போது 101ஆவதா ஒரு கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கொஞ்சம் உத்து பார்க்கும்போது எனக்கு பயங்கரமான ஷாக். அவங்க யார் அப்படின்னா, என்னை குடியில தள்ளி விட்டு என்னை 30 ரூபாய்க்கு வித்து போட்ட பல வருஷம் கஷ்டம் முடியலாம், கொஞ்சம் நடிச்சு போயிருக்கலாம். ஆனா எங்க அன்னைங்க மறுபடியும் பார்க்கறாங்க. அன்னைக்கு நான் அவங்கள பார்க்கறதுக்கு தூக்குவாளி எடுத்துட்டு போனேன் சார். இன்னைக்கு அவங்க சாக்கு மூட்டையோட என்னை பார்க்க வர்றாங்க. அன்னைக்கு அவங்க எனக்கு என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு என் கண்ணு முன்னாடி வந்து அவங்க என்னை அப்ரோச் பண்ணாங்க. அவங்களை சரிக்கு சமமா பழி வாங்கிடணுன்ற எண்ணம் வர்றது எல்லா மனிதருக்கும் இயல்பு. ஆனா என் கூட தான் கடவுள் இருக்காரு. நான் அப்படி செய்ய முடியாதுல்ல. கிட்ட வந்தாங்க, அவங்களுக்கு என்னை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா நான் அவங்களை கட்டி பிடிச்சி அழுது, அண்ணே நான் தானே உங்க யோசிப்பு, உங்க தம்பி யோசிப்புனே, நீங்க அன்னைக்கு என்னைய வந்து வித்துட்டீங்கன்னா வருத்தப்படாதீங்கண்ணே, நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக கடவுள் என்னை இங்கே கொண்டு வந்திருக்காருங்க அப்படின்னு சொல்லி அழுது. எப்படிப்பா நீ இவ்வளவு நாள் இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு இருந்த அப்படின்னு அவங்க கேட்கும் போது நான் சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா? கடவுள் என் கூட. நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு கேட்டேன். பதிலுக்கு கடவுள் என் கூட சிறையில் இருக்கு. இதுதான் நானும் அவரும் செஞ்சுக்கிட்ட ஒரு டீல். அந்த டீல் என்னுடைய எல்லா டிப்ரெஷன்ஸ்ல இருந்தும் என்னை காப்பாத்துச்சு. எல்லா டிப்ரெஷன்ஸ் வழியா நான் கடந்து போகும்போதும் அந்த ஒரே ஒரு டீல் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த ஒரே டீல் இன்னைக்கு வரைக்கும் என்னை நடத்துச்சு. கவலைப்படாதீங்க, நம்ம மொத்த ஃபேமிலியையும் நான் டேக் ஓவர் பண்ணிடுவேன். அதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதுக்குரிய எபிலிட்டி எனக்கு இருக்கு. அது அந்த அளவுக்கு நான் அனுபவத்தில் நான் ரெடி ஆகிட்டேன், பக்குவப்படுத்திட்டேன். நீ கவலைப்படாத, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம ஃபேமிலியை என்னால் ரன் பண்ணிட முடியும். ஏன்னா கடவுள் என் கூட, நான் கடவுளோடு இருக்கிறேன். தம்பி தங்கச்சி, இந்த யோசேப்புடைய வாழ்க்கை இன்னைக்கும் உங்கள்கிட்ட பல விஷயங்களை கோடிட்டு காட்டுது. சில அனுபவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம், சில அனுபவங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், சில அனுபவங்களுக்கு பதில் தெரியாமல் நீங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் சில விஷயங்களை குறித்து நீங்க ஆண்டவர்கிட்ட பேசணும்னு கடவுள் விரும்புகிறார். நீங்க அவர்கிட்ட பேசினா அவர் உங்ககிட்ட பேசுவார்.
யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் தான் வச்சுக்கிட்டான், நான் கர்த்தருக்குள்ள இருக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், கடவுளை என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக வச்சுக்கணும், அவரை திருப்திப்படுத்துகிற மாதிரி மட்டும் நான் வாழணும்னு ஒரு டிசிஷன் இருக்கான். கடவுள் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. அது என்ன தெரியுமா? ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ, ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ, மை ஸ்பிரிட் இஸ் ஆல்வேஸ் வித் யூன்னு சொன்னார். இன்னைக்கும் உங்கள் உள்ளத்துக்குள்ள கடவுள் வர விரும்புகிறார். உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவர் இருக்க விரும்புகிறார். உங்களுடைய பழைய வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கு புதிய ஒரு வாழ்க்கையை, புதிய மனுஷனை அவங்க மாற்றுறதுக்கு கடவுள் தயாராக இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, பைபிள்ல ரட்சணை, ரட்சிப்புங்கிற வார்த்தை முதலில் கொடுக்கப்பட்ட இடம் இந்த அண்ணன் தம்பிகளை யோசேப்பு சந்திச்சு கட்டி பிடிச்சு அழுகிற இடம் தான். ஜீவ ரட்சணை அப்படின்ற வார்த்தை எங்க? ஸோ இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்க ஆசையாக இருக்கிறார். யாரெல்லாம் உண்மையா என் லைஃப்பை நான் ஆண்டவருக்கு கொடுக்க ஆசைப்படுறேன்னு சொல்றீங்களோ அவங்க லைஃப்குள்ள ஆண்டவர் இன்னைக்கு மாலை பொழுதுல வருவதற்கு தயாராக இருக்கிறார். யாரெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட உண்மையா என் உள்ளத்துக்குள்ள வாங்க ஆண்டவரேன்னு சொல்றீங்களோ உங்க உள்ளத்துக்குள்ள வந்தாங்க. என் பாவங்களை, என்னுடைய மனதினுடைய எண்ணங்களை எனக்கு நேர்படுத்தி கொடுங்க, எனது பாவங்களை மன்னிங்க, என்னுடைய மனதின் எண்ணங்களை எனக்கு நேர்படுத்தி கொடுங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு நீங்க கேட்டா அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். என் வாழ்க்கையில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நான் வாழ விரும்புறேன். ஒருவேளை நிறைய மிஷினரி கதைகள் கேட்கிறேன், நான் இது மாதிரி ஒரு மிஷினரியா அப்படி நான் வாழ விரும்புறேன் அப்படின்னு நீங்க இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னு சொன்னா கடவுள் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். ஸோ நான் ஒரே ஒரு மிஷினரியுடைய லைஃப்ல நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி அதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொருத்தரும் பர்சனலாக வந்து ப்ரேயர் பண்ண போகிறோம். சரியா? ரிச்சர்ட் உம்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினரியுடைய லைஃப்பை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இயேசுவுக்காக ரொம்ப தீவிரமாய், ரொம்ப ஆவலாய், ரொம்ப ஆசையாய் இருந்த ஒரு மனுஷன். அவர் இருந்த அந்த நேரத்தில் கவர்மெண்ட்ல இருந்து அவருக்கு பெரிய ப்ரெஷர், நீ இயேசு சொல்லக்கூடாது அப்படின்னு. அதையும் நான் இயேசு நல்லவர்னு எல்லாருக்கும் சொல்லித்தான் அவன் சொல்லுகிறார். அவரை கூப்பிடுறாங்க, அரசு மிரட்டுறாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அவர் இயேசுவை பிடித்து பிடியிலிருந்து விடவே இல்லை. இவன் என்ன செஞ்சாலும் திருந்த மாட்டேங்கிறான். ஒன்று செஞ்சா இவன் ஆஃப் ஆவான். இவனை அடிச்சா இவனுக்கு வலிக்காது, ஆனா எங்க அடிச்சா இவனுக்கு வலிக்கும்னு தெரியும். இவன் மகனை கூப்பிட்டு அடிச்சோம்னா இவன் ஆட்டோமேட்டிக்கா பேக் ஸ்டெப் வச்சிருவான். இவனை கொலை பண்றதை விட இவன் மகனை கொல்லுவோம்னு மிரட்டினோம்னா இவன் ஆட்டோமேட்டிக்கா இயேசுவை விட்டு பின்வாங்கிடுவான். அப்படின்னு கூப்பிட்டு மிரட்ட போனாங்க. அதுக்கும் வசீகரம். உன் மகனை கொலை விட போறோம்னாங்க. பெத்த மனம் இல்லையா? லேசா ஜெர்காச்சு. அந்த நேரத்துல ஒரு குரல் கேட்டது. ரிச்சர்ட் உம்ரானுடைய மகனுடைய குரல். அவன் சொன்னா, டாடி, என்னைக்கு இருந்தாலும் இந்த பூமியை விட்டு நான் போகத்தான் போறேன், என்னைக்கு இருந்தாலும் நான் பரலோகத்துக்கு போகத்தான் போறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் டாடி, நான் பரலோகத்துக்கு போகும்போது என்னை இன்வைட் பண்றதுக்கு ஒரு ஏஞ்சல் இருப்பாங்கல்ல, அந்த ஏஞ்சல் என்னைய பத்தி என்ன சொல்லணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க டாடி. உங்களை மறுதளிச்ச ரிச்சர்டோட பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லணுமா, அல்லது உங்களை மறுதளிக்காம கடைசி வரைக்கும் உங்களுக்காக உண்மையா இருந்தானே அந்த ரிச்சர்டோட பையன் வந்திருக்கான்னு என்னைய பத்தி இன்ட்ரோ கொடுக்கணுமா? இதுதான் அந்த சிறுவன் கேட்ட கேள்வி. ஒருவேளை இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தரையும் குறித்து கடவுள் தம்முடைய சமூகத்துல என்ன இன்ட்ரோடக்ஷன் எழுதி வைக்க போறார்? எனக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்ச இந்த பையன், எனக்காக இத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்ன இந்த பொண்ணு அப்படின்னு நம்மளை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கடவுள் எழுதி வைக்க போறாரா? அல்லது எவ்வளவோ வசனங்கள் கேட்டோம், எவ்வளவோ பிரேயர் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியும்
எவ்வளோ VPSல கற்றுக்கிட்டோம், இன்னும் என்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிற பாப்பா இந்த பொண்ணு, என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிற தம்பி இந்த பையன் அப்படின்னு நம்மளை பற்றி கடவுள் இன்ட்ரோடக்ஷன் வைக்க போறாரா? அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை நீங்க சிந்திக்க போறது. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். If you want to kneel, you can kneel, but it's not compulsory. It's up to your wish. நீங்க ஆண்டவரோடு பேச போறீங்க. உங்க மனசுல இருந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நீங்க எப்படி பேசினாலும் அவர் கேட்பார். நீங்க பேசணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். உங்க உள்ளத்துல நீங்க நினைக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க அவர்கிட்ட சொல்லலாம். உங்க பிரச்சனை, உங்க கவலை, உங்க கண்ணீர், உங்களுடைய பயம், உங்களுடைய போராட்டம், நீங்க எதுலாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்களோ அதை பத்தியெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசலாம். நீங்க எந்த விஷயத்துல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை பத்தி அவர்கிட்ட பேசலாம். He will help you. ஒரே ஒரு விஷயம், God wants to speak to you. உங்களோட பேச அவர் விரும்புகிறார். நீங்க அவர்கிட்ட பேச தயாரா? அப்படிங்கிற கேள்விக்குரிய பதில நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய டைம் இது. கடவுளை குறித்து நிறைய காரியங்களை பைபிள் சொல்லிது. தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர். அப்படியெல்லாம் இருந்த கடவுள் உங்களை சந்திக்கணுன்றதுக்காக, உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக, நீங்க ஒவ்வொருத்தரும் பரலோகத்துக்கு வரணுன்றதுக்காக மனுஷனா வந்தார். மனுஷனா வந்து உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த பூமியில சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். உன் கை செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கும் அவருடைய கையில ஆணிகள் அறையப்பட்டது. உன்னுடைய பிரெயின்ல நீ திங்க் பண்ற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் அவருடைய தலையில முள்முடி சூட்டப்பட்டது. உன்னுடைய கால் சென்ற தவறான பாதைகளுக்காக அவருடைய கால்கள்ல ஆணிகள் அறையப்பட்டது. நீ செஞ்ச ஒவ்வொரு தவறுகளுக்கும், நம்முடைய பாவங்களின் நிமித்தம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். அப்படிப்பட்ட இயேசு இன்னைக்கு உன்னுடைய விஷயத்திற்காக ஆசைப்படுகிறார். அவரை ஏற்றுக்க போறீங்களா, தள்ளிவிட போறீங்களா? The question is very simple before you. அவரை ஏற்றுக்க போறீங்களா, அவரை தள்ளிவிட போறீங்களா? இலை மனுவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கின்றார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, கடுமுள் மூடி பொன் சீரசில் சோடிட, கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார், சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். இந்த பாடுகள் உன்னை மீட்கவே, இந்த பாடுகள் உன்னை மீட்கவே. அவ மரணத்தால் சாத்தானின் தலை நசுங்க, அவரத்தால் பாவக்கரைகள் நீங்க, உந்தன் வியாதியின் வேதனையோ மறைய, நீயும் சாபத்தின்று விடுதலை அடைய, சிலுவை ஜெயித்தார் யாவையும், சிலுவை சகித்தார் யாவையும். ஏழை மனுவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கின்றார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. இன்னமும் தாமரை
இன்று உனக்கு தர காத்து நிற்கிறாரே, அண்ணல் இயேசுவை அழைக்கின்றாரே. தம்பி தங்கச்சி, அன்பர் இயேசுவை அழைக்கின்றாரே. ஏழை மனோருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம், சந்தோஷத்தை கடவுள் நமக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார் தங்கச்சி. இன்னைக்கு உன் வாழ்க்கையை நீ அவருக்கு அர்ப்பணிச்சேனா, உன் வாழ்க்கையை நீ அவருக்கு ஒப்பு கொடுத்தேனா, அவர் உன் வாழ்க்கையை பொருட்படுத்திக்குவார். எங்கள் அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணலை, எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, எங்கள் அண்ணன் எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, எங்கள் அக்கா எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னு நீ எவ்வளோ ரீசன்ஸ் சொல்லியிருக்கலாம் எவ்வளோ நாளும். பட் காட் இஸ் தேர் டு சப்போர்ட் யூ. காட் இஸ் தேர் டு சப்போர்ட் யூ. உனக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு அவர் இருக்கிறார். என் வாழ்க்கை டார்க்னஸ் மேலே டார்க்னஸ், டிப்ரெஷன் மேலே டிப்ரெஷன் அப்படின்னு நீ நினைக்கிறியா? இல்லை. ஓ லைஃப் ஷைன் பண்ணுவதற்கு கடவுள் காத்துக்கொண்டே இருக்கிறார். ஓ லைஃபை ஷைன் பண்ண வைப்பதற்கு கடவுள் காத்துக்கொண்டே இருக்கிறார். நீ வாழ்க்கையில ஒளிர் தருவதற்கு, உன் வாழ்க்கையில ஒளிர்வதற்கு கடவுள் காத்துக்கொண்டே இருக்கிறார். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். நான் என்னைய ஒரு கேண்டிலா உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். நீங்க அதை லைட் பண்ணுங்க. அதுல வர்ற அந்த ஷைனிங் பர்ன் பிரைட்டா இருக்கட்டும். அது பர்ன் பிரைட்டா உங்களுக்காக இருக்கட்டும். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பர்ன் பிரைட்டா இருக்கட்டும். அந்த பர்ன் பிரைட் நிறைய பேர் உங்ககிட்ட கொண்டு வர, அதுக்கு என்னைய யூஸ் பண்ண. நான் நிறைய மிஷினரியை பத்தி எல்லாம் படிக்கிறேன். அதுல ஒரு மிஷினரி மாதிரி நானும் மாறணும். நீங்க அனுப்புற இடத்துக்கு நான் போக தயாரா இருக்கேன். அதுக்கு நான் ஒரு நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் ஒரு டாக்டராவோ, ஒரு நர்ஸாவோ, இல்லை ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு சயின்டிஸ்டாகவோ, இல்லை வேற ஒரு ஆர்கிடெக்டாகவோ, இல்லை ஒரு கிராஜுவேட்டாகவோ மாறி நீங்க எந்த இடத்துல வைக்கிறீங்களோ நான் போறேன். ஒரு மிஷினரியா இருந்தாலும் சரி, ஒரு பாஸ்டரா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சண்டே கிளாஸ் டீச்சரா இருந்தாலும் சரி, இல்லை நாளைக்கு என்னே ஒரு பிபிஎஸ் டைரக்டரா கூட நீங்க மாத்தலாம். நான் என்னை சப்மிட் பண்றேன் ஆண்டவரே. நீங்க கேட்டா ஆண்டவர் உங்க லைஃப்க்கு சப்போர்ட் பண்ண, ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கிறார். அவர்கிட்ட நீங்க பேசலாம். அவர்கிட்ட நீங்க பேசும் பொழுது அவர் உங்ககிட்ட பேசுவார். உங்க லைஃப்பை நீங்க அவர்கிட்ட சரண்டர் பண்ணீங்கன்னா அவர் உங்க லைஃப்பை பொறுப்பெடுத்துக்குவார். எவ்வளவோ கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள இருக்கலாம். லாஸ்ட் பதில் பைபிள் படிங்க. இப்போ ஒரு பிரேயர் அக்கா பண்ண போறாங்க. நீங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பேசுங்க, உங்க லைஃப் ஆண்டவருக்கு கொடுங்க. அக்கா இந்த பிரேயர் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நீங்க விரும்பினால் இந்த ஆல்சர்ல அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துல அல்லது இந்த சர்ச்சுடைய ரூம்குள்ளே, இந்த சாப்பல் ஹால்குள்ளே நீங்கள் விரும்புகிற இடத்துல போய் யூ கேன் டேக் 5 minutes டைம். நீங்கள் தனியாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன், நான் பேச விரும்புகிறேன், ஆண்டவரோட தாராளமாக பேசலாம். என் மனசில் இருக்க கஷ்டத்தெலாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட அழ விரும்புகிறேன். த ஆல்டர் இஸ் ஆல்வேஸ் வெல்கமிங் யூ. நீங்கள் பேசலாம். ஓகே, ஸோ அதிகமாக நேசிக்கிற என் நல்ல தகப்பனே, அப்பா இந்த வேலையில் ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியம் அப்பா, யோசேப்பே ஆண்டவரே, அப்பா நீங்கள் ஆண்டவரே எவ்வளவாய் உயர்த்தினீங்களோ ஆண்டவரே, சொந்தங்கள் சகோதரர்கள் மத்தியில் இருந்து ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையில் ஆண்டவரே அநேகருக்கு உதவத்தக்க ஒரு பாத்திரமாக உயர்த்தினீங்க ஆண்டவரே. எப்பொழுது என்றால் கடவுளை கடைசி வரைக்கும் இருக பற்றுக்கொண்டு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், அம்மா அப்பா நம்மளை விட்டு போனாலும் சரி, நம்ம சகோதரர்கள் நம்மளை விட்டு நம்மளை புறக்கணிச்சாலும் சரி, ஆனால் நான் கடவுளை மட்டும் எப்போவுமே இருக பற்றி கொள்ளுவேங்கிற சத்தியத்தை எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறீங்கப்பா. என்ன நோக்கத்திற்காக நீங்கள் இந்த விஷயத்தை என்னோட வாழ்க்கையில் எனக்கு இதை பேசுனீங்களோ, என் வாழ்க்கையை நான் உங்களுக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என்னோட பேசுங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்க
பேசுங்க. என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள், டிப்ரெஷன்ஸ், தனிமையின் பாதை வந்தாலும், கண்ணீரின் பாதை வந்தாலும் நீங்கள் என்னோட கூட இருங்க ஆண்டவரே. இந்த நிமிஷம் ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன். அப்பா, உங்களுக்கு பிடிக்காத அநேக காரியங்கள் நான் என் வாழ்க்கையில் செஞ்சுருப்பேன்ப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, நான் இனிமேல் என்னோட லைஃப்பில் உங்களை நான் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறேன் ஆண்டவரே. என் கூட இவ்வளோ நாள் என் லைஃப் ஜேர்னியில் வந்த ஒவ்வொரு ஃப்ரெண்டும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்னை தொடர்ந்து வந்தாங்கப்பா. என்கிட்ட இருந்து எதையோ ஒன்று எதிர்பார்த்து வந்தாங்க ஆண்டவரே. அப்பா, இனி நான் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் தொடராதபடிக்கு என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காம உண்மையாக என் மேலே அன்பு வைக்கிற ஜீசஸ் கிரைஸ்ட் என்னோட ஃப்ரெண்டாக நான் ஏற்றுக்கொள்ள நான் எனக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி, அப்பா, அந்த பிள்ளைங்களுடைய கரங்களை நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நீங்கள் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளைகளோட இருதயத்தில் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளோடு ஆண்டவரை இடைப்படுங்க. அவங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன்ஸ், அவங்களுடைய கண்ணீரின் பாதைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுங்க. எத்தனையோ தனிமையின் நாட்கள், என் மேலே அன்பு செலுத்த ஆள் இல்லையே, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆள் இல்லையேன்னு அழுது கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளோட நான் உன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு ஏசப்பா அவனோட பேசுகிறார்.